நம்ம பேக் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பேக் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்ஸு அப்புறம் ட்ரெப்பீசஸ்ஸு இதை தவிர பேக்கில் இருக்க எல்லா பார்ட்டும் லைக் லட்டிஸ்மஸ் டார்சி, ராம்பாய்ட்ஸு, இன்ஃப்ராஸ்பினாட்டஸு, டெரஸ் மேஜர், டெரஸ் மைனர், அப்புறம் ஸ்பைனல் ரெக்டஸ் இதெல்லாம் எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஸ்கூப் ஆஃப் எம்பியோட ப்ரீ ஆம்ப் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம T-bar ரோவிங் செய்ய போகிறோம். ஸோ எந்த பேக் ஒர்க் அவுட் எடுத்துட்டாலும் சரி, நம்ம கான்சென்ட்ரிக்கை விட ஈசென்ட்ரிக் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஸோ நம்ம பேக் மசில் அப்போ தான் நல்லா ஒர்க் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ பொசிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. பேர் ஹேண்ட்ஸ்லேயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ராடை. சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி இந்த ராட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்லைனா உங்கள் ஜிம்மில் வந்துட்டு T-bar ரோ மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்துட்டு பேர் ஹேண்ட்ஸில் தான் செய்வேன். ஸோ அதுவே உங்களுக்கு காமிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாபல் ரோயிங் செய்ய போகிறோம். பாபல் ரோயிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ராடை பிடிச்சிக்கணும். ஸோ ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மவுண்டெயின் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த மவுண்டெயின் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாண்ட்ஸில் இருக்கணும். நம்ம அப்பர் பாடி வந்துட்டு இந்த இதில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் அவுட்புட் போயிட்டு இதில் இருக்கும். ஸோ நம்மளோட லேட்டோட ஆக்டிவேஷன் வந்துட்டு இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்படி இந்த ஃபார்மில் போகும்போது நம்ம ஸ்கேப்லாவை இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கேப்பில் வந்துட்டு இப்போவும் போல் இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் போயிட்டேன்னா இப்போ வந்துட்டு ராடை வயதுக்கு இழுத்துட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன். லேட் புல் டவுன் எப்பவும் போல் தான். நம்ம க்ரிப் வந்துட்டு தம்ப்லெஸ் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். ஸோ 4 ஆர்ம் ஆக்டிவேஷனை கம்மி பண்ணேன். அப்புறம் லெக்ஸை வந்துட்டு கரெக்டாக இதில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்விங்கிங் மூமெண்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறோம். லைக் நல்லா இப்படி ஃபுல்லாக போயிட்டு வராமல் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் மட்டும் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஈசென்ட்ரிக்கை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதனால தான் வந்துட்டு லேட் புல் டவுன் செய்கிறதுக்கான மெயின் விஷயம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ராடை உங்கள் செஸ்ட்டுக்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஸ்லோவாக எப்பவும் போல் ஈசென்ட்ரிக்கை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டட் ரோவிங்கு. ஸோ சீட்டட் ரோவிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த ராடை வந்துட்டு லைக் வயதையும் இழுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம லேட்டோட சேர்த்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இழுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது லேட்டை ஃபுல்லாக ஸ்ட்ரெச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் தம்பல் ரோவிங். ஸோ இது வந்து உங்கள் ஜிம்மில் லைக் நீங்கள் இன்க்ளைன் தம்பல் ப்ரெஸ் செய்கிற அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். ஸோ எங்கள் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அது இல்லை, செஸ்ட் ப்ரெஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் செய்கிறேன். அது வந்து மோரோவர் சேம் தான். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லோவர் பேக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறோம். ஸோ இதில் கொஞ்சம் பொசிஷன் இருக்கிறது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க.
கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் அவுட் தான். அவங்க இந்த ஸ்பைனல் எரெக்டர் வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்து ஹிட் ஆகும். இது இல்லாமல் நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேணால் ஹைப்பர் செஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் செஸ்ட்டு வந்துட்டு இந்த சீட்டுக்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம பேக் ஒர்க் அவுட் செய்யும்போது நம்மளோட லோவர் பேக் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பரு. ஸோ இதுவும் நம்ம லோவர் பேக்குக்கு தான். நீங்கள் வந்துட்டு லெக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே போகும்போது ஃபுல்லாக போகாமல் ஒரு இந்த பொசிஷன் வரைக்கும் போனால் போதும். மேலே வந்து லாக் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸ்லோ அண்ட் லாக் 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 இந்த மாதிரி 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு பிளேட்டை வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு 10 to 15 reps செய்யுங்க. லைக் பிளேட்டை வச்சு செய்ய முடிஞ்சால் பிளேட்டோட செய்யுங்க, இல்லைனா நார்மலாக பிளேட் இல்லாமல் கூட செய்யுங்க. ஸோ லோவர் பேக்கை வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் மாதிரி. வந்துட்டு லோவர் பேக் வந்துட்டு ஒரு காஷியஸான ஒரு பார்ட்டு. ஸோ அதை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அதனால தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லோவர் பேக்கை ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும். ஸோ ஹைப்பர் வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ்னாச்சும் வீக்லி செஞ்சால் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு லோவர் பேக்கை சேஃபாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா அது வந்துட்டு லைக் நம்ம பெர்ஃபார்மன்ஸையே ரொம்ப குறைச்சிடும். அதுவும் இல்லாமல் நிறையா ஒர்க் அவுட் செய்ய முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே ஒர்க் அவுட் வந்து புல்லப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் புல்லப் செய்கிறேன். பட் ஆனால் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் லைட்னிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஏற்கனவே புல்லப் வீடியோ தனியாக எடுத்து வச்சிட்டேன். அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட மர்ஜ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு செட் மட்டும் செய்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் முடிஞ்சு இதுதான் பேக் ஒர்க் அவுட்டான என் கையோட நிலைமை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் முடிஞ்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 ஒர்க் அவுட்ஸ் எல்லா மசிலும் ஹிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணி அதை மட்டும் செய்யுங்க. என்னோடய ஒர்க் அவுட்டே ஒரு 5 to 6 ஒர்க் அவுட்ஸ் தான் பேக்கு. மேக்ஸிமம் ஒரு மசிலுக்கு அவ்வளோதான். மீண்டும் தொடரலாம். பை.